அவனுக்கு என்னங்க ஆச்சு? இப்ப நல்லாதான் இருக்கான். போன மாசம் கொஞ்சம் உடம்பு இருந்தான். அவனுக்கு நல்லா ஆயிட்டா உன்னோட சேர்த்து 1000 பேருக்கு கஞ்சி ஊத்துறதா வேண்டிக்கிட்டபடி கஞ்சி ஊத்துறதுக்கு 1000 கட்டிகளை உன் கையாலேயே செய்து கொடுக்கணும். அப்பா ஏழுமலையானே, அந்த மனுஷன் ஏகாம்பரம் வந்து ஏராளமான சக்தி பானைங்க வேணும்னு அச்சாரம் கொடுத்துட்டு போனாரு. இந்த நேரத்துல சக்கரை உடைஞ்சு போச்சு. நான் என்னப்பா செய்வேன்? முன்ன ஒரு தடவை சக்தி பானைகளை எல்லாம் உடைச்சு எங்களை சோதிச்ச மாதிரி இப்ப சக்கரத்தை உடைச்சு சோதிக்கிறியா? எதிர்பாராம சக்கரை உடைஞ்சு போறதுக்கு யாருதான் என்ன செய்ய முடியும்? ராமாயி, இங்க பாரு, இவன் கையில ஒரு சக்கரத்தை வச்சுக்கிட்டு அதை எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கிறான். அதே போல நம்ம குழப்புக்கு காரணமா இருக்கிற இந்த சக்கரத்தை பாதுகாக்காம உடைச்சுட்டான். பாத்தியா, இவன் மனசுல கொஞ்சமாவது கருணை இருந்தா நமக்கு இப்படி எல்லாம் கஷ்டத்தை கொடுப்பானா? அப்பா வெங்கடாஜலபதி, நாங்க உங்ககிட்ட பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல. வாடிக்கையா எங்களை தேடி வர்ற வியாபாரம் கேட்டுட்டு நாங்க நாணயம் தவறாம நடக்கிறதுக்கு வழி செஞ்சிடப்பா. ரங்கா, ராமாயி, கவலை வேண்டாம். இன்று மட்டுமல்ல, என்றுமே உங்கள் நாணயத்துக்கும் நல்வாழ்வுக்கும் பங்கம் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். விடிந்தால் ஏகாம்பரத்திடம் நீ கொடுக்க வேண்டிய மண்பாட்டங்கள் தயாராகிறது பார். எல்லோரும் இன்புற்று வாழுங்கள்.